நேற்று வந்து நீங்கள் வந்து முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. இல்லை இல்லை, அரசியல் இல்லை, கேள்வி இது சம்மந்தம் தான். இன்றைக்கே வந்து 5 ஷோ அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்கள் போய் சந்தித்தோன்னா பிவின்னு உங்களை வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டாரு எப்போதும் போல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அக்கா தம்பி பாசம் என்றைக்குமே மாறாது. வேறு வேறு கட்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அக்கா தம்பி அந்த பாசம் என்றைக்குமே இருக்கும். அவர் 5 ஷோவாக மாற்றிருக்காரு. சினிமா புரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் இருக்கிறவங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சினிமாவில் இருக்கிறதுனால இந்த துறையில் எவ்வளோ கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்டாக தெரியுது. இப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா பாதியிலே வந்து நல்லா இல்லைடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி. அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வருதா முதல்வர் இன்றைக்கி இருக்கிறாரு. 5 ஷோவாக மாற்றிருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஒரு தாட். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்கணும். மெயினாக வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான், அதுவும் ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்க முடிஞ்சால் தான், அவங்களுக்கு லாபம் வந்தால் தான் அடுத்த படத்தை எடுப்பார். நாங்கள் சுந்தர்சி சார்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் குஷ்பு மேடம் வந்து கெஸ்ட் ரோலில் நடித்தனால தான் அரண்மனைகள்லாம் 100 கோடிக்கு மேலே வந்திருக்குன்னு. இந்த படத்தில் அவங்க பொண்ணு கிரீடேட் ப்ரொடியூசராக இருக்காங்க. இதில் நடிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் எனக்கு டான்ஸ் கொடுக்கல அஸ்வின். நீங்கள் இல்லை அப்படி இல்லை. ஐ திங்க் படம் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற விஷயங்கள். நான் இருக்கிறதுனால படங்கள் ஓடுங்கிறது கிடையாது. இது அனி அண்ட் அஸ்வினோட படம். சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோதோடைய படம், அவங்க படம். சுந்தர்சி எடுக்கிற படம் அது சுந்தர்சி அவர் தான், அவருடைய படம். ஏன்னா நான் பேர் வந்து அங்கே டைட்டிலில் வரோம். இந்த மணி சார் உட்காந்துட்ருக்காரு, பஞ்சா செக் புக் எடுத்துகிட்டு வருவார், சைன் பண்ணணுங்க. அந்த வேலை தான் ஏந்து. பட் மீதி எல்லாமே வந்து பசங்க பார்த்துக்குறாங்க, சார் பார்த்துக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நல்ல மனசோட பண்ணால் எல்லாமே நல்லதாக அமையும். மேடம், நீங்கள் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, அரசியலில் வந்துட்டீங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் டைரக்டரோட போய் பாருங்க, நீங்கள் இன்னும் படம் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கா? படங்கள் குறைச்சிட்டிங்க, டைரக்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ பொண்ணுக்கிட்ட விட்டுட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க? சார் 2 பெண் குழந்தைங்க இருக்குது சார், அவங்கள பார்த்துக்கணும். என்ன பண்ணாலும் என்ன வளர்ந்தாலும் 25 வயசில் 23 வயசில் காலையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் வரும். சந்தானம் வந்து தீயா வேலை செய்யும் குமாரில் ஒரு டயலாக் இருக்குது, மே. இது 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சுன்னு மே, இதுதான் கால் வரும் எனக்கு. ஸோ அந்த மாறவே மாறாது. உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும், சுந்தர் சார் எங்கே இருந்தாலும் நான் தான் காலையில் வேக்கப் கால் கொடுக்கணும். காலையில் 5:30க்கு எழுப்பிடு, காலையில் 5 மணிக்கு எழுப்பிடு, அப்படி தான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறவே மாறாது. சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. தெலுங்குல ரொம்ப நல்ல படங்கள் வந்து 3 படங்கள் சூப்பராக பண்ணுறேன் நான். பிரசாந்த் வர்மா படம், பிரசாந்த் நீல் படம், இன்னொன்று வந்து சந்தீப் கிஷன் படம். ஸோ பண்ணுறேன். தமிழில் எனக்கு அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு செட்டுக்கு போய் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வரல. எப்போ ஒரு நல்ல அழகான ரோல் வருதோ, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமையுதோ அப்போ நடிப்பேன். ஆனால் இப்போ இந்த போஸ்டரை பார்த்தா இப்போல்லாம் மேல் சாவனிசம் போய் ஃபீமேல் சாவனிசம் வந்துடுச்சோ அப்படிங்கிற பயம் வருது. அவருக்கு வந்து லேடிஸ் சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, அது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அந்த மாதிரி? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமர் போட்டு ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வகையில் தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு என்டர்டெய்னிங்காக தெரிஞ்சுது, அப்படி தான் நான் பார்க்குறேன். மேடம் மேடம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? சுந்தர்சி சார் படம் பார்த்துறாரு? ஏன்னா அவர் படம் பார்த்தா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். படம் பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? படம் நான் தான் பார்த்துருக்கேன். எங்கே அது சுந்தர்சி டைட்டில் பேர் இருக்கா? அவர் பார்த்தாரான்னு கேட்டேன். இல்லை, அவர் இன்னும் பார்க்கல.
அதுதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து அனந்திதா சுந்தரோடைய படம், அஸ்வின் கந்தசுவாமியோட படம். நாங்கள் வெளியிலேருந்து என் பேர் இருக்குது, அவனி இருக்கிறதுனால என் பேர் இருக்குது. ப்ராபப்ளி அந்த அவனி மூவிஸ் நெக்ஸ்ட் வரும்போது as a ப்ரொடியூசர் என் பேர் கூட இருக்காது, அவங்க மட்டும்தான் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம். சுந்தர் சார் இன்னும் படம் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். நான் அஸ்வின் கிட்ட சொல்லிட்டேன் என்ன இருக்குது எப்படி இருக்குது, நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ அதான் சொன்னேன், நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் இது வந்து ஒரு பேங்க் ரோலிங் ஒரு சினிமா இருக்கும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. 2026 முக்கியமான வருஷமா இருக்கு. பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்துல ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு வந்து நீங்க இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு இதாக வந்து அடுத்த தலைமுறையா வராங்க, என்ன அட்வைஸ் பண்றீங்க 2 பேரும்? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னா. ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம், இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில் எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்குது. பெரிய பாப்பா வந்து மலையாள படத்தில் அறிமுகமானா, இப்போது தமிழில் 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்ருக்கா. அவள் வந்து நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவ்வளவும் வந்து தெளிவாக இருக்கா. நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கே தெரியும் மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி இவ உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியான பாதையில் இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெருமை, எங்கள் மகள்கள் வந்து 2 பேரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்குது, அதனால தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாற்றுறதுக்காக தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எவ்வளோ உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.